இது வரைக்கும் அனிதா குருசங்கர் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் வீவர்ஸ், நாம் இப்போ தேனி மாவட்டத்தில் இருக்கோம். இங்கே எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருந்தோம். ஓகே, அவங்க சொன்னாங்க ஈவினிங்கில் நம்ம அந்த குரங்கணி அப்படின்ற ஊர் வந்து போனோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த வியூ ஸ்பாட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியிலே இப்போ லஞ்சுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருந்தோம். இந்த ஸ்பாட் ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலி ஒரு மலைக்கு நடுவில் ஒரு விவசாய நிலம் இருக்குது. ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கும்கி படத்தில் வர்ற மாதிரி தான் அந்த இடங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. நாங்கள் இப்போ ஒரு தண்ணி ஓடிட்டுருக்கு, அந்த ஓடைக்கு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட போகிறோம். ரொம்பவே ஒரு இயற்கையான சூழ்நிலையில் உட்காந்து சாப்பிட்ற இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்பவே ஒரு ஜாலியாக இருக்கும். பசங்களாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ குஷியாக இருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். வாங்க அங்கே போகலாம். ஓகே, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கே இருக்கு தண்ணியில்? ஏன் போட்டாடா விட போகிறீங்க? நீங்க போங்க பின்னாடி ஃப்ரெண்டோட ஒய்ஃபோட அம்மா எங்களுக்கு சமைச்சு கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அந்த இயற்கையான சூழ்நிலையில் சாப்பிட்றதுக்கு நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தோம். அங்கே தோட்டத்தில் இருந்த வாழை இலைகளை பறித்து அங்கேயே ஓடிட்டு இருந்த நீரில் கழுவி அதில் தான் சாப்பாடு போட்டு சாப்பிட்டோம். ரொம்பவே திருப்தியாக இருந்தது. எங்கள் ஃப்ரெண்டு தான் இப்போ எங்களுக்காக வாழை இலையெல்லாம் பறிச்சிட்டு இருக்காரு. கறி விருந்து பாருங்க, எவ்வளோ ஐட்டம்ஸ் இங்க இருக்குன்னு. மட்டன் பிரியாணி, சிக்கன், மட்டன். டைலாக் கேட்டீங்களா? பெரிய விருந்தே காத்து.
இப்போ அங்கேருந்து கிளம்பி குரங்கணியில் இருக்கிற ஒரு ஃபால்ஸை பார்க்க போயிட்டுருக்கோம். இயற்கையோட அழகை என்ன சொல்றதுன்னே தெரியல, அவ்வளோ அருமையான இடம். அந்த மலைக்கு பக்கத்துல அழகான மரங்கள், அதுக்கு இடையில வந்து வயல்வெளி, சான்ஸே இல்லை. ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாடா, எங்க போனாலும் இதை வேலை உள்ள போடு. ஆக்சுவலாக குரங்கணிக்கு மேலே ஒரு ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அங்கே தான் பிளான் பண்ணோம். பட் ரொம்ப மழை பெஞ்சு அந்த இடத்துல தண்ணி நிறைய போகிறதுனால ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே ஒரு சின்ன ஃபால்ஸ் பார்க்க வந்திருக்கோம். ஸோ பசங்கள்லாம் இங்கேயே செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி டே ரொம்ப ஜாலியாகவும் மெமரபுளாகவும் போச்சு. இதே மாதிரி தேனியை சுற்றி நம்ம பல இடங்களை பார்க்க போகிறோம். அது எல்லாத்தையும் அடுத்து வர்ற பதிவுகளை கண்டிப்பாக நான் போடுறேன். ஸோ எங்களோட சேர்ந்து தேனியை சுற்றி பார்க்க நீங்களும் ரெடியாக இருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.